தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் 14/4/2025 முதல் 13/4/2026 வரையிலான பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு துல்லியமாக 2:22 அளவிலே தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. 14/4/2025 முதல் தமிழ் புத்தாண்டு தொடங்குகின்றது. இந்த தமிழ் புத்தாண்டிலே 3 மாபெரும் கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கின்றன. வருட தொடக்கத்திலேயே ராகுகேதுக்களின் பெயர்ச்சி, பின்னாலே குரு பெயர்ச்சி, பிறகு குருவின் அதிச்சார பலன், அதற்கு பின்னாலே வருட கடைசியிலே வாக்கிய கணித ரீதியான சனிப்பெயர்ச்சி. எனவே இத்தனை கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கின்ற பொழுது இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப் போகின்றது. புத்தாண்டு பிறக்கிறது, பூமியெல்லாம் மகிழ்கிறது. பிறக்கும் புத்தாண்டில் பிரச்சனைகள் தீர்ந்திடுமா? வருமானம் உயர்ந்திடுமா? வளர்ச்சி கூடிடுமா? கல்யாணம் கைகூடுமா? கடல் தாண்டும் யோகம் உண்டா? கனவுகள் நனவாக கடவுள் வழிபாடுகளை மனமுருகி செய்தால் மாற்றம் வந்துடுமா? எந்த தெய்வத்தை எதிர்கால வாழ்க்கைக்கு சிந்தித்த காரியத்தை சிறப்பாக முடித்து வைக்கும் என்று அனைவருமே நினைக்கின்ற நேரம் இது. அதற்கு விடைகூறும் விதத்திலே இந்த வெற்றிகளை வழங்கும் விசுவாவசு ஆண்டு பிறக்கின்றது. ஆண்டின் தொடக்கத்திலேயே இதற்கு ராஜாவாக சூரியனும், மந்திரியாக சந்திரனும், தானியாதிபதியாக செவ்வாயும் இருப்பதாக பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. எனவே மக்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும். வருடந்தோறும் ஒரு வெண்பா வரும். அதாவது முன்காலத்திலே எழுதிய சித்தர்கள் எழுதிய வெண்பா, இடைக்காட்டு சித்தர் 60 வருடத்திற்கும் வருஷாதி வெண்பா என்று எழுதியிருக்கின்றார். அதிலே பார்த்தால் துல்லியமான பலன்கள் நமக்கு தெரியும். இந்த வருடத்திற்கு என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், விசுவாவசு வருடம் வேளாண்மை ஏறும், பசுமாடும் மாடும் பலிக்கும், சிசு நாசம், மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே, உற்ற உலகில் நல்ல மழை உண்டு என்று அந்த பாடல் குறிப்பிடுகின்றது. இதை பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு வேளாண்மை மிகச்சிறப்பாக இருக்கும், மழைவளம் சிறப்பாக இருக்கும், தானியங்கள் நன்றாக விளையும், கால்நடைகள் சிறப்பாக இருக்கும், பால்வளம் பெருகும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு திடீரென தொற்று நோய்கள் வந்து சில பாதிப்புகள் உருவாகலாம். ஆனால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை. தவங்கள் மாதவங்கள் மீறும், நல்ல மழை உண்டு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த கிரக பயிற்சியின் விளைவாக வருட தொடக்கத்திலேயே எப்படி இருக்கிறது என்றால், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். புதன் நீச்சம் பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்றவனோடு கூடி நீச்சபங்க ராஜயோகம் என்ற ஒரு யோகத்தோடு பிறக்கிறது இந்த ஆண்டு. இந்த ஆண்டிலே யாருக்கெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கும் என்றால், வருட தொடக்கத்திலே குரு பார்க்கின்ற ராசிகள் 3: கன்னி, விருச்சிகம், மகரம். அதற்கு பின்னாலே குரு அதிச்சாரமாக திரும்ப வருகின்ற பொழுதும் சரி, மிதுனத்திற்கு வருகின்ற பொழுதும் அதனுடைய பார்வைப்படும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால், குரு பேச்சுக்கு பின்னாலே துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகள் பார்க்கப்படுகின்றன. பிறகு அதிச்சாரமாக அக்டோபருக்கு மேல் குரு பார்வைப்படுகின்ற ராசியாக விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள் புனிதமடைகின்றன. எனவே இந்த ராசிக்கெல்லாம் தொட்டது துலங்கும், நினைத்தது நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, அதே நேரத்திலே உத்தியோகத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு, அயல்நாட்டு யோகம் உண்டு. அது மட்டும் அல்லாமல் பொது வாழ்விலேயும் புகழ் கூடும், பொருளாதார நிலை உயரும். சரி, மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லோருக்குமே சுய ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஜாதக அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன திசாபுத்தி நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பாக்கியஸ்தான பலம் அறிய வேண்டும். பாக்கியஸ்தானத்திலே இருக்கும் கிரகம், அதை பார்க்கும் கிரகம், நவாம்சத்திலே இருக்கும் நிலை, இவற்றை அறிந்து அதற்குரிய ஸ்தலங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பிறகு உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாள் என்று ஒரு நாள் வருகிறது. அந்த அனுகூலமான நாளை பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த நாட்களிலே அந்த ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வெற்றிக்கனியை எட்டி பிடிக்க வேண்டுமானால் உங்களுக்கு நம்பிக்கை அவசியம் தேவை. அந்த நம்பிக்கையை நீங்கள் தெய்வத்தின் மீது வைப்பது நல்லது. சனிப்பெயர்ச்சி ஆகுவதற்கு பின்னாலே யார் யாருக்கெல்லாம் சனியின் ஆதிக்கம் வருகிறது என்றால், சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி தொடங்குகிறது, தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்குகின்றது, கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சனி, மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, மேச ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனி தொடங்குகிறது. இவையெல்லாம் வாக்கிய கணித ரீதியான சனிப்பெயர்ச்சி. ஆக இப்படியெல்லாம் சனிப்பெயர்ச்சி ஆகின்ற பொழுது இத்தனை சனி ஆதிக்கம் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். மந்தனாம், காரிநீலா, மணியான, மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றி என்று சனிக்கென்றே கவசங்கள் உண்டு. சனி கவசத்தை நீங்கள் பாடி சனி சன்னதியிலே எழுதீபமேற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும். இதுபோன்ற நாட்களிலே எல்லாம் நீங்கள் வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, குரு வக்ரம் நடைபெறுகிறது. 18/11/2025 கடகத்திலே வக்ரம் பெறுகின்றார். 21/12/2025 முதல் 17
3/2026 வரை மிதுனத்திலேயும் குரு வக்கரம் பெறுகின்றார். மீண்டும் 26/5/2026 கடகராசிக்கு குரு வருகின்றார். சரி, சனி வக்கரம் எப்பொழுது என்றால் கும்பத்திலே இப்பொழுது சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரே, அவர் 2/7/2025 முதல் 17/11/2025 வரை வக்கரம் அடைகின்றார். சனி குருவின் ஆதிக்கத்தில் வக்கரங்கள் அடைகின்ற பொழுது என்ன நடைபெறும் என்றால், அந்த ராசிக்காரர்கள் அந்த ராசிக்கு உள்ள அந்த கிரகங்களுக்கு உரிய என்னென்ன நட்சத்திரமோ குரு என்று எடுத்துக்கொண்டால் விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதே நேரம் சனி என்று எடுத்துக்கொண்டால் பூசம், அனுஷம், உத்திரட்டாதிகளை பிறந்தவர்கள் எல்லாம் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றங்கள், நாடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். அதே நேரத்திலே உங்கள் சுய ஜாதகத்திலே அந்த கிரகங்கள் வக்கரமாகவே அமைந்து நீங்கள் பிறந்திருந்தால் இந்த வக்கரகாலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைகின்ற இந்த ஆண்டிலே மழைவளம் சிறப்பாக இருக்கும். தானியங்கள் நன்றாக விளையும். அரசியல் களம் சூடுபிடிக்கப் போகின்றது. அண்டை நாடுகளுடன் கொஞ்சம் பகைகள் உருவாகலாம். இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் வல்லமை அரசுக்கு உண்டு. சொத்து மதிப்புகள் உயரப்போகிறது. புதிய வரிகள் உண்டு. அதே நேரத்தில் கரும்பு பொருளும் கருப்பு பொருளும் நல்ல விளைச்சலை தரலாம். பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை ஏற்ற இறக்க நிலையிலேயே இருக்கும். அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். கலைத்துறை, இசைத்துறை, ஜோதிடத்துறை, பத்திரிகை துறை, ஆன்மீகத்துறை, ஜவுளித்துறை, கல்வித்துறையில் போன்ற துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பலன்கள், யோகமான பலன்கள் வரப்போகின்றது. நூதன தொற்றுநோய் வருவதை எதிர்கொள்ளும் விதத்திலே மருத்துவமும் அதற்கு இணையாக போட்டி போட்டுக்கொண்டு விஞ்ஞானமும் வளர்ச்சி வரும். எல்லாவற்றிற்கும் மேலாக சிறிய குழந்தைகளின் அபார திறமையை வெளிக்கொணர்கின்ற ஒரு ஆற்றல், வெளிக்கொணர்கின்ற ஒரு தன்மையை சின்னத்திரையும் வண்ணத்திரையும் போட்டி போட்டுக்கொண்டு செயல்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வருடம் பிறப்பதனாலே இந்த வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். மேசராசி நேயர்களுக்கெல்லாம் பொதுவாக 3 கிரகங்களின் பயிற்சியை வைத்துத்தான் இந்த ஆண்டினுடைய பலன்களை பொது பலனாக சொல்லலாம். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்தால் துல்லியமான பலன்களை மேலும் அறிந்து கொள்ளலாம். மேசராசி என்று எடுத்துக்கொண்டால் வருட தொடக்கத்திலேயே ராகு பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26/4/2025 அன்று கும்பராசிக்கு ராகு வருகின்றார். லாபஸ்தானத்திற்கு வரும் ராகுவால் லாபம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். பொருளாதாரம் மிக அற்புதமாக இருக்கப் போகிறது. அதற்கு பிறகு சித்திரை 28 11/5/2025 குரு பயிற்சி நிகழவிருக்கின்றது. மிதுன ராசிக்கு குரு செல்கின்றார். சகாயஸ்தானத்திற்கு குரு செல்கின்ற பொழுது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரத்தான் செய்யும். குறிப்பாக 7, 9, 11 ஆகிய 3 இடங்களை பார்ப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். அது மட்டுமல்ல, குரு உச்சம் பெற்று பிறகு ஒரு அதிச்சாரமாக பேச்சியாகின்ற தேதி 8/10/2025. அதில் குரு உச்சம் பெற்று வருகின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய 3 இடங்களையும் பார்ப்பதனாலே அயல்நாட்டு யோகங்கள் உண்டு. சனி பேச்சுக்கு பின்னாலே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சனி வருகின்றார். அப்படி சனி வருகின்ற பொழுது 7ரை சனி தொடங்குகிறது. இருந்தாலும் கூட உங்களை பொறுத்தவரை சனி லாபாதிபதி என்பதனாலே லாபத்தை கொடுத்து விரயத்தை கொடுப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய பிள்ளையார்பட்டிக்கு ஒரு முறை சென்று கற்பக விநாயகரை வழிபட்டு வாருங்கள். கனவுகள் நனவாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டின் தொடக்கம் அற்புதமாக இருக்கிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனை. லாபஸ்தானத்திலே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ராகு 11ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சுயதொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கைகூடலாம். கேட்ட சலுகைகள் உத்தியோகத்திலே கிடைக்கும். உயர் பதவிகள் உங்களுக்கு வரலாம். பிறகு குரு பயிற்சி வருகின்ற பொழுது சித்திரை 28ஆம் தேதி குரு மிதுனத்திற்கு வருகின்றார். உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருந்து மனக்கவலையை கொடுத்து வந்த குரு பகவான் 2க்கு வருகின்ற பொழுது திரண்ட செல்வம் வரும். குடும்பத்திலே சுபிட்சங்கள் உண்டாகும். வாங்கல் கொடுக்கல்களும் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்ல, இல்லத்திலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அதற்கு பிறகு அதிச்சாரமாக வந்து 3ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அது மட்டுமல்ல, பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். சனி பேச்சுக்கு பின்னால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. லாபஸ்தானத்திற்கு வரும் சனி உங்களுக்கு லாபத்தை வழங்கப் போகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த வாய்ப்புகளை எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மேலும் நல்ல விதமாக வழங்க சென்னையிலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் என்ற இடத்திலே வட திருக்கடையூர் என்ற ஊர் இருக்கின்றது. அந்த வட திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமியம்மன் அமிர்த கடேஸ்வரி நீங்கள் வழிபட்டால் எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிய நாட்களாக அமையும்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவானுடைய பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களிலே பதிகின்றது. எனவே தாய் வழி ஆதரவு கொண்டு வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடலாம். உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள், எதிர்பார்த்த மாற்றங்கள் வரலாம். உங்களுக்கு உத்தியோக உயர்வு வரவில்லை, ஊதிய உயர்வு வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். ராகு பயிற்சிக்கு பின்னாலே ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கப் போகின்றார். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த உறவு சிறப்பாக வரப்போகின்றது. அதற்கு பின்னாலே மிதுனத்திற்கு குரு வருகின்றார். 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுனத்தில் செஞ்சரிக்கின்ற பொழுது கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழாக்கள், பவள விழாக்கள் போன்றவற்றை நடத்தி பார்ப்பீர்கள். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழாக்கள் கூட நடைபெறலாம். 10க்கு அதிபதி குரு என்பதனாலே தொழில் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும். அடிமை தொழில் இருப்பவர்கள் சுயதொழில் தொடங்க ஒரு வாய்ப்புகள் வரலாம். நண்பர்கள் அதற்கு கூட்டாளியாக சேருவார்கள். அது மட்டுமல்ல, சனி பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள். 10லே வரும் சனியினாலே உங்களுக்கு மிக அற்புதமான பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். உத்தியோகம், தொழிலே நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகின்றது. எனவே சனிப்பயிற்சி காலத்திலே நீங்கள் சனிக்குரிய ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வருவது நல்லது. பொதுவாக இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய தஞ்சையில் உள்ள பெரிய கோவிலுக்கு சென்று அங்குள்ள சப்த அர்ச்சனைகளை செய்ய வேண்டும். பிறகு வராகி அம்மனையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சரி சனிப்பெயர்ச்சி 6/3/2026 வாக்கிய கணித ரீதியாக நிகழ்கிறது. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட செவ்வாய் சனி பார்வை இருப்பதனாலே ஆண்டின் தொடக்கத்தில் கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். குருவின் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிவதனாலே பொதுவாக முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்தாலும் கூட பின்னோக்கி செல்லும் அளவுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ராகு பேச்சு நடைபெறுகின்ற பொழுது ராகுவும் அஷ்டமத்திற்கு வருகின்றார். பொதுவாக ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். 8ல் வரும் ராகுவால் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதால் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். குரு பேச்சுக்கு பின்னால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். 6க்கு அதிபதியான குரு 12க்கு வருகின்ற நேரம் 11/5/2025 முதல் உங்களுக்கு அற்புதமான பலன்கள், விபரீத ராஜயோகம் செயல்பட போகிறது. எனவே வருடத்தின் பிற்பாதி உங்களுக்கு மிக அற்புதமான வளர்ச்சியை கொடுக்க போகின்றது. தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும். உத்தியோகம், தொழிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகின்றது. அப்படிப்பட்ட இனிய வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ள மேலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடிக்கு வந்து அந்த குன்றக்குடியின் மலை மீது விட்டிருக்கும் சண்முகநாத பெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தால் சங்கடங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். சனிக்கிழமை தோறும் அனுமனையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கம் நன்றாக இருந்தாலும் சனிப்பெயர்ச்சிக்கு பின்னால் வாக்கிய கணித ரீதியாக 6/3/2026 பின்னாலே அஷ்டமத்திற்கு வருகின்றார். எனவே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வருவதனாலே தொட்டது துலங்குமா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 6க்கு அதிபதி சனி 8ல் வருகின்ற பொழுது கெட்டவன் கெட்டதில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. அது மட்டுமல்ல, தொடக்கத்தில் குருவின் பார்வை 2, 4, 6 ஆகிய 3 இடங்களிலே பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம், வீடு கட்டும் அமைப்புகள் எல்லாம் உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். குரு பேச்சுக்கு பின்னாலே 11ஆம் இடத்திலே குரு வரப்போகின்றார். லாபஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும். இதுவரை அயல்நாடு செல்லும் முயற்சி நமக்கு கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது வரலாம். சுயதொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ளும் யோகம் கூட உண்டு. எனவே நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய பட்டீஸ்வரம் என்ற ஊர் கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது. அங்கு சென்று அங்குள்ள துர்க்கையை வழிபட வேண்டும். தேனுபுரீஸ்வரரை வழிபட வேண்டும். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த வழிபாட்டுக்கு உண்டு. அங்கே வழிபடுவதன் மூலம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் ஆண்டு. ஆண்டின் தொடக்கத்தில் குருபார்வை இருக்கின்றது. குருபார்க்க கோடியின்மை என்பதனாலே நினைத்தது நடக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அனைத்து செயல்களிலுமே வெற்றி கிடைக்கலாம். ராகு பயிற்சி பிறகு நடைபெற இருக்கின்றது. 26/4/2025 6ஆம் இடத்திற்கு ராகு வருகின்றார். 6ல் ராகு வந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் என்பார்கள். அந்த அடிப்படை எப்பொழுது என்றால் 11/5/2025 10ஆம் இடத்திற்கு குரு வந்த பின்னாலே உங்களுக்கு எல்லா விதங்களிலும் முன்னேற்றம்.
கடந்த காலத்தில் நடந்ததை காட்டிலும் கடந்த ஆண்டு எதெல்லாம் நடைபெறவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்களோ அவை அனைத்தும் படிப்படியாக நடைபெறப் போகின்றது. தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்திலே முன்னேற்றம், கல்யாண முயற்சிகள் கைகூடுதல், அது மட்டுமல்லாமல் பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையும் வாய்ப்பு, சொந்தங்களும் சுற்றங்களும் வாழ்த்தும் அளவுக்கு உங்கள் முன்னேற்றம் வளரப்போகின்றது. ராகு பேச்சு, குரு பேச்சு, சனி பேச்சு, அத்தனை பேச்சுகளும் உங்களுக்கு நன்மைதான். சனி 7ல் இருக்கிறாரே என்றால் கண்டக சனி என்று சொல்வார்கள். இருந்தாலும் கூட மாசி 22ஆம் தேதி 6/3/2026 சனி பயிற்சியாகி 7ல் வருகின்ற பொழுது ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள், அச்சுறுத்தல்கள் வரலாம். உடனுக்குடன் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அலைச்சலை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்த வேண்டும். அதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்ளலாம். என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இனி ஆண்டாகவே அமையும். சர்ப்பஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். ராகு கேதுக்களின் ஆதிக்கம் உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருப்பது விலகுகிறது. இருந்தாலும் கூட அந்த விலகும் நேரத்திலே நீங்கள் சர்ப்பதோஷ பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். முறையாக யோக பலம் பெற்ற நாளிலே அனுகூலம் தரும் சர்ப்பஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு திருவாலிதாயம் என்று சென்னையில் இருக்கக்கூடிய குருவுக்குரிய அபூர்வமான கஷேத்திரம், அந்த ஸ்தலங்களுக்கும் சென்று குருவை வழிபட்டால் உங்கள் குழப்பங்கள் தீரும், குதூகலம் கூடும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த விசுவாச புத்தாண்டு உங்கள் ராசியில் தான் பிறக்கிறது. சுவாதியில் பிறக்கிறது. சுவாதி என்றாலே ஜோதி என்பார்கள். உங்களுக்கு பிறக்கும் பொழுது அஷ்டமத்தில் குரு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆனால் குரு பேச்சுக்கு பின்னால் மிக மிக அற்புதமான பலன்கள் வரப்போகிறது. நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். தொட்டது துலங்கும், தொழில் மேன்மை உண்டு. நினைத்ததெல்லாம் நிறைவேற வேண்டுமானால் குரு பார்க்க வேண்டும். அந்த குரு எப்பொழுது பார்க்கிறது என்று சொன்னால் 11/5/2025 பார்க்கிறது. அங்கிருந்து கொண்டு அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்ற பொழுது ஆரோக்கியம் சீராகும், ஆனந்தம். அதற்கு பிறகு சனி பயிற்சிக்கு பின்னால் மேலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். சனி உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். மறைந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு மேலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த ஆண்டு நீங்கள் எதையெல்லாம் திட்டங்கள் தீட்டியிருந்தீர்களோ அவைகளெல்லாம் வெற்றி பெறும். ராகு கேது பேச்சு, குரு பேச்சு, சனி பேச்சு ஆகிய அத்தனையும் நன்றாக இருந்தாலும் கூட குரு அதிச்சாரமாக கடகராசிக்கு வருகின்ற பொழுது, அதாவது 8/10/2025 10லே குரு வருகின்ற பொழுது பதவி மாற்றங்கள் வரலாம். திடீரென பதவி மாற்றங்கள் உத்தியோகமாக இருந்தாலும், பொதுநலத்தில் இருந்தாலும், பொது வாழ்வில் இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும் வரும் மாற்றங்கள் மனக்கவலையை கொடுக்கலாம். இருந்தாலும் கூட குருவை நீங்கள் வழிபடுவதன் மூலம் அதில் நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட வேண்டும். அது எங்கிருக்கிறது என்றால் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் வீற்றிருந்து அருள் வழங்கும் குரு பகவானை நீங்கள் வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வெற்றிக்கனியை விரைவில் எட்டிப்பிடிக்கும் ஆண்டாக அமையப் போகின்றது. ஆண்டின் தொடக்கத்திலேயே குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதனாலே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் அனுகூலங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, தொழில் வியாபாரத்திலே கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகின்றது. புகழ் உங்களுக்கு பெருகும், பொருளாதாரம் உயரும். நாளிலே இருக்கக்கூடிய சனி பகவான் 5ற்கு வரப்போகின்றார். இந்த வருட கடைசியில் 6/3/2026 அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. இடையில் குரு அதிச்சாரமாக வருகின்ற பொழுது கடகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது 8/10/2025 முதல் மேலும் நீங்கள் நன்மைகளை பெறப்போகின்றீர்கள். எனவே இந்த ஆண்டு குரு பயிற்சி காலங்களில் குருவின் பார்வை உங்களுக்கு பதிகின்ற பொழுதெல்லாம் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும். உத்தியோகத்திலே, அலுவலகத்திலே மரியாதைகள் கூடும். கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எந்த இலக்கை அடைய நினைத்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். கடந்த வருடத்திலே இருந்த ஆரோக்கிய தொல்லைகள் இப்பொழுது அகலும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். 11ஆம் இடத்தை குரு ஆண்டின் தொடக்கத்தில் பார்ப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு. எனவே நீங்கள் உங்களுக்கு வெற்றியை மேலும் அளவடைக்க கொடுக்கும் விதத்திலே கூத்தானூர் சரஸ்வதி வழிகாட்டுகின்றது. தஞ்சை மாவட்டம் கூத்தானூர் சென்று ஒட்டக்கூத்தருக்கு அருள் வழங்கிய அந்த கலைவாணியை ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வாருங்கள். அது மட்டுமல்ல, வாழ்க்கை வளம்பெற வைக்கும் ஆலயங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும். வார வழிபாடாக குரு வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆண்டின் தொடக்கத்தில் குருவின் பார்வை 2/10/12 பதிகிறது. பிறகு ராகு பயிற்சி, அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வரப்போகின்றது. ஆண்டின் கடைசியில் 6/3/2026 அர்த்தாஷ்டம சனி வரப்போகிறது. எனவே கொஞ்சம் கவனமாகத்தான் நீங்கள் செயல்பட வேண்டும். எதில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் நீங்கள் செயல்படுவது நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இனி ஆண்டாக அமைய வேண்டுமானால் குருவினுடைய பார்வை பலம் உங்களுக்கு தேவை. அது எப்பொழுது நடக்கிறது என்றால் 11/5/2025 8/10/2025
25 வரை மிதுனத்தில் இருக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே அந்த நேரத்தில் உங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள், முயற்சிகள் கைகூடலாம், சுபகாரியங்கள் நடக்கும், தொழிலிலே புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம், அயல்நாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அது கைகூடலாம். எதையெல்லாம் நீங்கள் திட்டம் தீட்டி இருந்தீர்களோ அவைகள் அனைத்தும் நடக்கும். ஆனால் குரு அஷ்டமத்துக்கு வருவது 8/10/2025 வந்துவிடுகிறது. அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்படிக்கு ஆளாக நேரிடும், கவனம் தேவை. என்ன இருந்தாலும் வார வழிபாடாக குருவை நீங்கள் வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக நாமக்கல் சென்று அங்கிருக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். பொதுவாக அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே குருவின் பார்வை ராசியில் பதிவதனாலே ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்குமா என்று சொன்னால் சனியும் உங்களுக்கு விலகப் போகின்றது. மாசி 22ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பயிற்சியாகி முழுமையாக விலகி விடுகிறது. எனவே பொதுவாக சொல்லப்போனால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களே கிடைக்கும். குரு 7ஆம் இடத்திற்கு வேறு வரப்போகின்றார். 11/5/2025 6ஆம் இடத்திற்கு வருபவர் 8/10/2025 அன்று கடகராசிக்கு வருகின்றார். எனவே அக்டோபர் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். மனக்கசப்புகள் மாறும். அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உத்தியோகத்தில் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறப் போகின்றது. தொழில் நடத்துபவர்கள் கிளைத்தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு. இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டியை வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டவர்கள் அவைகள் எல்லாம் படிப்படியாக நடைபெறப் போகின்றது. பொதுவாக பொருளாதாரம் தானே சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சனி விலகுவதனாலே இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதாரம் போதுமான அளவு கிடைக்கப் போகின்றது. திருப்தி ஏற்படும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் திட்டமிட்டு செய்தாலும் திட்டமிடாமல் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேர சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கண்டரமாணிக்கம் அருகில் உள்ள பெருச்சி கோவில் என்ற ஊரில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தரை சனீஸ்வரை நீங்கள் வழிபட்டு வந்தால் எண்ணிய காரியங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது. அனைத்து கிரகங்களின் பயிற்சியும் நன்மையை வழங்கும். இதுவரை ஜென்மச்சனியாக இருந்தவர், ஆரோக்கியத்தில் தொல்லை கொடுத்தவர், மன அமைதியை கெடுத்தவர், மனக்கிளேசத்தை உருவாக்கியவர், பகைகளை வளர்த்தவர் இப்பொழுது சனி உங்கள் ராசியை விட்டு இந்த ஆண்டு கடைசியில் 6/3/2026 வாக்கிய கணித ரீதியாக விலகுகின்றார். அதுக்கு முன்னதாக குரு பயிற்சி நிகழப் போகின்றது. அந்த குரு பயிற்சி 11/5/2025 மிதுனத்துக்கு வரும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. குரு பார்க்க கோடி நன்மை, குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி. எனவே சென்ற ஆண்டில் எதெல்லாம் நடைபெறவில்லை என்று நினைத்தீர்களோ அவை அனைத்தும் நடைபெறப் போகின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தொழில் பங்குதாரர்கள் தொல்லை கொடுத்து வந்தவர்கள் விலகிக் கொள்வார்கள். முற்றிலும் சுயமாக நீங்கள் தனித்து இயங்கப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, வாழ்க்கை தேவைகள் முழுமையாக பூர்த்தியாகும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை என்னென்னவெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்து பார்த்திருந்தீர்களோ அத்தனையும் முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது. அயல்நாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பும் கைகூடலாம். தொழிலை மிக விரிவுபடுத்த வேண்டும், தொகை கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்களுக்கு பெற்றோர் வழியிலும் கிடைக்கும், மற்றொரு வழியிலும் கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் பகையானவர்கள் எல்லாம் நட்பாகும் வருடமாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு இன்பங்கள் வந்து சேர நீங்கள் குறிப்பாக வைரவன்பட்டி என்ற ஒரு ஊர், அற்புதமான ஊர், மார்த்தாண்ட பைரவர் வீட்டிலிருந்து அருள் வழங்கும் ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான கஷேத்திரத்திற்கு வந்து வைரவரை வழிபட வேண்டும். வைரவர் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். வைரவரை வழிபட்டால் உங்களுக்கு வளமான வாழ்க்கை அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் என்பது யோகங்களிலே மிகச்சிறப்பான யோகம். எனவே ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. பெரிய மனிதர்களின் சிநேகம் வரும். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அருளாளர்களின் ஆதரவும் கிடைக்கும். தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகத்தில் எந்த பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது கிடைக்கப் போகின்றது. 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். எப்பொழுது என்றால் 11/5/2025 சுகஸ்தானத்திற்கு வருகின்றார். வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, கட்டிய பழுது பார்ப்பது, சொத்துக்களால் ஆதாயம் போன்றவைகள் கிடைக்கும் நேரம். ஸ்ரீ ராகு உங்கள் ராசியில் இருப்பவர் விலகுகின்றார். அது முன்னதாகவே 26/4/2025 கும்பத்துக்கு வருகின்றார். மறைந்த ராகுவால் எந்த தனலாபம் கிடைக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள், அது மட்டுமல்ல உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு உத்தியோக உயர்வுடன் கூடிய மாற்றங்கள் வரலாம். வாழ்க்கை துணை ஒரு இடத்திலும் நீங்கள் ஒரு இடத்திலும் வேலை பார்த்து வந்தால் இருவரும் இணைந்து ஒரே இடத்தில் சேர்ந்து வேலை பார்க்கும் யோகம் கூட உருவாகலாம். புத சுக்கிர யோகம் என்பது பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கின்ற யோகம். பிறகு அதிச்சாரமாக அந்த குரு பகவான் வருகின்ற பொழுதும் உங்களுக்கு குரு உச்சம் பெறுகின்றார். 8/10/2025 25ஆம் தேதி அன்றைக்கு
குரு கடகத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது 9ஆம் இடத்தையும் பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். எனவே அந்த பார்வையின் பலனாக உங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த ஒற்றுமைகள் பலப்படும், பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும், பூர்வீக சொத்தை வாங்கிய பின்னால் அதை விட்டுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். சனிப்பெயர்ச்சி காலம் வருகிறது, ஜென்மச்சனியாக வருகிறது என்று கவலைப்பட வேண்டாம். 6/3/2026 சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணித ரீதியாக நிகழ்கின்றது. லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கும் சனி உங்கள் ராசிக்குள் வருகின்ற பொழுது லாபத்தை கொடுத்தே விரயத்தை கொடுப்பார் என்பதனாலே பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். நல்ல விரயங்களாக செய்து கொள்ளுங்கள். வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கலாம். கடமையிலிருந்து தொய்வு அகல்வதற்கு என்னென்ன வழிகள் என்று நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். சுப விரயம் செய்தால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய தஞ்சை மாவட்டம் தென்குடி திட்டை என்ற ஊரில் இருக்கக்கூடிய ராஜகுருவை நீங்கள் வழிபட வேண்டும். பொதுவாக குரு வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் செய்து வருவது நல்லது. சிறப்பு வழிபாடாக யோகபலம் பெற்ற நாளிலே திட்டை ராஜகுருவை வழிபடுவது நல்லது. எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவருடைய அனுகூல நாட்களை தேர்ந்தெடுத்து யோகபலம் பெற்ற நாளிலே அந்த ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். 12 ராசிக்காரர்களுக்கும் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கொடுக்க இந்த விசுவாச ஆண்டு வெற்றிகளை குவிக்க என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி.